ஸ்னேகாலயா சில்க்ஸின் விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி மலேசியா செல்லும் வாய்ப்பை பெறுங்க. சேலம் பெரிய சோரகையில் உள்ள சென்றாய பெருமாள் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரம் வழங்கி தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். இது பற்றிய மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் தமிழ்செல்வன் சொல்ல கேட்கலாம். வணக்கம் தமிழ்செல்வன், உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அதிமுக, திமுக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணிகளை இறுதி செய்து பிரச்சாரத்தை துவங்கியுள்ளது. குறிப்பாக அதிமுக தலைமையில் தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியில் இணைந்துள்ளது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக நேரடியாக 33 தொகுதிகளில் வேட்பாளர்களை களமிறக்குகிறது. குறிப்பாக திமுகவுடன் நேருக்கு நேர் 18 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இதன் காரணமாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் திருச்சியில் இன்று மாலை தேர்தல் பிரச்சார அறிமுக கூட்டம் மூலமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தை இன்றைய தினம் துவக்க உள்ளார். குறிப்பாக 40 தொகுதி வேட்பாளர்களையும் ஆதரித்து திருச்சியில் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார். இதற்கு முன்பாக சேலம் பெரிய சோரகையில் உள்ள சென்றாய பெருமாள் திருக்கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தி தேர்தல் பிரச்சாரத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது துவங்கி இருக்கிறார். குறிப்பாக அதிமுக சேலம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் விக்னேஷை ஆதரித்து சென்றாய பெருமாள் திருக்கோவில் பகுதியில் நடந்தே சென்று பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். குறிப்பாக சென்றாய பெருமாள் கோவிலில் சிறப்பு பூஜையில் பங்கேற்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு கும்ப மரியாதை கொடுக்கப்பட்டது. இதற்கு முன்பாக கோவிலுக்கு வருகிற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு மலர் தூவி உற்சாகமான முறையில் தொண்டர்கள் வரவேற்பு அளித்தனர். இந்த சிறப்பு பூஜையில் அதிமுக சேலம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் விக்னேஷ் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். குறிப்பாக கடந்த 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட போது சென்றாய பெருமாள் திருக்கோவிலிருந்து சிறப்பு வழிபாடு நடத்தி பிரச்சாரத்தை துவங்கிய நிலையில் வெற்றி பெற்று நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். அதன் பின்னர் நடைபெற்ற சட்டமன்ற, நாடாளுமன்ற தேர்தல்கள் மற்றும் உள்ளாட்சி தேர்தல்களில் பிரச்சாரத்தை துவங்குவதற்கு முன்பாக சென்றாய பெருமாள் திருக்கோவிலில் வருகை தந்து வழிபாடு நடத்திய பிறகுதான் பிரச்சாரத்தை துவங்குவதை வழக்கமாக கொண்டிருக்காரு. குறிப்பாக தேர்தல் பிரச்சாரம் துவங்குவதற்கு முன்பும் முக்கிய பொறுப்பேற்கும் போதும் இந்த கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்வதை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வழக்கமாக கொண்டுள்ளார். குறிப்பாக இதற்கு முன்பாக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் முதலமைச்சரான போதும் அதே போன்று அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் என அனைத்து முக்கிய பொறுப்புகளுக்கும் தீர்வாகும் போது இந்த கோவிலில் நேரடியாக சென்றாய பெருமாள் திருக்கோவில் சாமி தரிசனம் செய்து சிறப்பு வழிபாடு மேற்கொள்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறார். குறிப்பாக கடந்த 2020ஆம் ஆண்டு சென்றாய பெருமாள் திருக்கோவிலில் கும்பாபிஷேகத்தை நேரில் நடத்தி வைத்தார். மேலும் கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் முதற்கட்ட பிரச்சாரம் மற்றும் இறுதி கட்ட பிரச்சாரத்தை இக்கோவிலில் தான் மேற்கொண்டிருந்தார். இறுதியாக நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்களிலும் இக்கோயில் சாமி தரிசனம் செய்த பிறகு பிரச்சாரத்தை மேற்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி தமிழ்செல்வன். கப்பலா மலேசியா போக ரெடியா? அப்போ ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல மார்ச் 8 முதல் 31 வரை உங்களுக்கு விருப்பமான சாரியை பர்ச்சேஸ் பண்ணி விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்க. ஸ்னேகாலயா ஃபர்ஸ்ட், மலேசியா நெக்ஸ்ட்.